வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அக்ஷய உபநிஷத்தினுடைய 15வது மந்திரத்தை சிந்திக்கலாம். 15, 16, 15 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் இதுக்கு முன்னாடி பார்த்த முக்திக்கான 7 படிக்கட்டு சுபைச்சா, விசாரணா, அனுமானசி, சத்வாபத்தி, அனாசக்தி, வஸ்துபாவனா, துரியகா அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இதுலேயும் கொஞ்சம் விவரித்து சொல்லுது. ஒவ்வொரு அதில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்துச்சு, அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அதை விட கொஞ்சம் விசாரம் பண்ணி சொல்லுது. இது அதே விஷயந்தான். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ குமரன் வேதத்தினுடைய வளர்ச்சி நோக்கம் குறிக்கோளில் ஜனவரியில் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ், 3000 சிஷ்யர்கள், 15 நாடுகளில் 7 லட்சம் வியூஸில் 3000 பேர் சின்சியராக இதை சப்ஸ்கிரைப் பண்ண தகுதி வாய்ந்த சேனல். இவரை பின்தொடர்ந்தால் நமக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோவர்ஸாக வராங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல அடியேன் வாழ்த்து தெரிவிக்கிறேன், ஒரு குருஸ்தானத்தில் இருந்து. ரெண்டாவது, என்னுடைய சின்ன வயசு கனவு, சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு நினைப்பேன். அதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக நான் நினைக்கிறேன். இப்போ அது தெரியுது, அப்போ தெரியாது. அது என்னான்னு தெரியாமலேயே அது இங்கே தேடி அங்கே தேடி எங்கேயோ தேடி எப்படியோ இந்த ட்ராக்கை பிடிச்சி இதுதான் நம்ம வந்த வேலைங்கிறத அறிஞ்சு அதுக்காக ஏகாகிர சித்தத்தோட ஒரு தவமாக இந்த பயணத்தை நம்ம தொடர்றோம். இப்போ இதுவரைக்கும் எனக்கு பல சங்கல்பங்கள் இருந்துச்சு. பொருளாதாரத்துக்கான சங்கல்பம், இல்லறத்தை வழிநடத்துறதுக்கு ஆன சங்கல்பம், சன்னதியில் செய்யக்கூடிய தொண்டு, முருகப்பெருமானுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சங்கல்பம், இதெல்லாம் பல சங்கல்பங்கள் எல்லாம் இப்போ ஒன்றாகி ஒரே சங்கல்பமாக வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு, குறைஞ்சபட்சம் இன்றைக்கி நிலையில் 3000 சிஷ்யர்களுக்கும் அவர்களுடைய முக்திக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சித்திக்கும் அடியேன் என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் முயற்சி செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட இன்றைய கிளாஸை ஆரம்பிக்கிறேன். அதான் இது ஒரு கனவு. இப்போ சங்கல்பம் பலதாக இருக்கும்போது பலவிதமாக நம்மளுடைய எனர்ஜியும் சிந்தனையும் செயலும் வேறுபடும் போது எல்லா வேலைகளும் அடியான் விளையாட்டாக தான் செய்வேன். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாபி தான். இப்போ தான் முதலாக ஒரே ஒரு குறிக்கோள், இந்த தமிழ்நாடு ஞான பூமி ஆகணும்,
கடந்த 1000 வருஷங்களாக மறைக்கப்பட்ட இல்லை கிடைக்காத இல்லை இந்த தமிழர்கள் சென்று சேர முடியாத இடமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம ஞானத்தை, பிரம்ம வித்யாவை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சி. முக்திங்கிறது இறுதியானது, முக்தியும் மோட்சமும் இறுதியானது. ஆனால் பயமில்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, சந்தேகம் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, அதை இந்த பயணத்தின் போதே நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களை மிகச்சரியான வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த பிரம்ம வித்யா செய்துக்கிட்டு இருக்கு, செய்யும். அடியன் 1 கோடின்னு நான் நினைக்கும் போது நீங்கள் ஒரு 10 பேர் நினைக்கூடாதா? என்னுடைய சிஷ்யர்கள் முருகனை அடியன்னா நம்ம எல்லாருமே அடியனையும் சேர்த்து தான் முருகனுடைய சிஷ்யர்களாக நாம் அவரை பின்தொடர்கிறோம். கடவுள் என்ன செய்கிறாரு, எப்படி செய்கிறாருன்னு இந்த ஆடியோஸ் கேட்டால் சுவாமி என்ன பண்ணுறாங்கங்கிறது நல்லா தெரியும். உங்களில் நானும் ஒரு சிஷ்யனாக இருந்து என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் முருகப்பெருமான இந்த ஜென்மா இல்லை எல்லா ஜென்மாவிலையும் அவரை பின்தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை பகிர்ந்து அழிக்கணும்னு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதில் ஒரு ஆனந்தம். இனி தான் ஃபார்வேர்ட் பண்ணான், இனி தான் ஆச்சா, நீ தான் ஃபார்வேர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன் லைஃப்பில் ஒரு மைல்கல்லாம் நினைக்கிறேன். யாம்பெற்ற இன்பம் பறவுகை இன்பம் பறவுகை வையகம் நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ் சான்றோர்கள் எழுதியிருக்காங்க. அந்த பரம்பரையில் நாமளும் வரோம். இந்த மக்கள் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்படுறோம். இதுதான் உள்நோக்கம், இதுதான் குறிக்கோள், இதுதான் லட்சியம், இதுதான் தவம், இதுதான் வந்த வேலையாக அடியேன் கருதி இந்த எந்திருக்கிறவங்களுக்கும் வரப்போகக்கூடிய சிஷ்யர்களுக்கும் முக்தி நிச்சயங்கிற உறுதிப்பாட்டோட அடியனுடைய முயற்சி தொடரும், இறுதி காலம் வரைக்கும் தொடரும் 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 அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த மந்திரம் 15வது மந்திரம் முதல் மந்திரத்தில் முதல் பூமிகாவாக சொன்னது. முதல் மந்திரம் இல்லை, முதல் பூமிகா. இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வரைக்கும் பார்த்ததில் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் சரி பண்ணுறேன். இப்போ முதல் மந்திரத்தினுடைய முதல் பூமிகான்னு சொல்லக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதகனுடைய நிலை என்னென்னா, அவன் முமுட்சுவாகிறான், சாஸ்திர அன்வேஷனம் பண்ணணும்னு நினைக்கிறான், சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் யாரை ஆராய்ச்சி பண்ணுறான்? பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணுறான். பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணணுன்னு அவன் என்ன பண்ணுறான்? முமுட்சுவாக இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல கூட ஒரு சின்ன விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த முதல் வார்த்தையிலே ஒரு விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டால், அவன் ஆராய்ச்சி பண்ணுறான்னா அவன் தேடுறான். அவனுக்கு அறியணுங்கிற ஆர்வம் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் அவன் பல துக்கங்களை, பல பிரச்சனைகளை, பல குழப்பங்களை, பல நோய்களை அவன் கடந்து வந்திருக்கான், இல்லை அதுக்குள்ளே இருக்கான். அதுலேருந்து விடுதலை வேணுங்கிற புத்தி வந்துடுச்சு. சாதாரண விடுதலையாக இல்லை, நிரந்தரமான விடுதலையாக வேணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ அவன் அதுக்கு வழிமுறை என்ன அப்படின்னு அவன் சிந்திக்கும்போது அவனுக்கு ஈஸ்வர கிருப்பானால் முமுட்சு உற்பத்தி ஆகிறது. ஈஸ்வர கிருப்பா முன்னாடி சொல்லியிருக்கானே, சத்தியமும் ரிதமும் அமைதியும் ஆனந்தமும், இன்னொன்று சொல்லியிருக்கேனே பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம்னு சொன்னேன். 3 அமைதியும் ஆனந்தமும் சத்தியமும் ரிதமும் தபமும் அனுஷ்டானமும் ஈஸ்வர பிரசாதம். அவங்க நமக்கு கொடுத்தாதான் நம்ம அதில் செயல்படுவோம். பாக்கி விஷயங்கள்லாம் எல்லா சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி வச்சுருப்பாங்க, நாம் செலக்ட் பண்ணுறோம். அந்த செலெக்ஷனில் நாம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேற ஒன்று செய்யலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு விடுறாங்க. அதை தாண்டி ஈஸ்வரனுடைய கிருப்பை கருணை, முருகப்பெருமான் கருணைன்னு எங்கன்னா, அதை தாண்டி நீ இதை செய்யணுங்கிற ஒரு உணர்த்துதல்னு ஒரு நிலை இருக்குல்ல, வலியுறுத்துதல்னு. இப்போ சொல்கிறேன், நான் பேசும்போது எதை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் விட்டு கவனிச்சிங்கன்னா,
அது உங்களை பெரிய ஆழத்துக்கு கொண்டு போகும். ஆழத்துக்கு போகிறது நான் பயணிக்கிறதா நான் நினைக்கல, இங்கேருந்து அங்கே பயணிக்கிறதா நினைக்கல. இந்த ஆழம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆழத்தை ஆழ்ந்து போக போக ஒவ்வொரு புள்ளியில் ஒன்று ஒன்று வெளிப்படுது. ஒரு புள்ளியில் சர்வேஸ்வர நிலை, ஒரு புள்ளியில் சர்வஜ்ஞ நிலை, ஒரு புள்ளியில் சர்வசித்த நிலை, ஒரு புள்ளியில் சர்வேஸ்வர நிலை ஏற்படுதா அடியன் உணர்ற. அதில் நீ ஒன்றில் நிற்கணும். எப்படி ஒரு பேப்பரை லென்ஸை காமிச்சின்னா, அது இப்போ சூரிய ஒளியில் லென்ஸை காமிச்சா பேப்பர் பற்றிக்கிட்டு எரியுதோ, அசைக்காமல் நீ எப்படி காமிக்கிறியோ அது லென்ஸை பொறுத்து, அதோடைய ஃபோக்கஸிங் பவரை பொறுத்து அதனுடைய நெருப்பானது வெகு வேகமாக அது பற்றிக்குது. அதே போல தான் உன்னுடைய 6000 எண்ணங்கள் பின்னாடி போகாமல், இப்போ எதுக்கு எல்லா சங்கல்பத்தையும் விட்டேன், இனியிலேருந்து எல்லா சங்கல்பத்தையும் விடுறேன். ஒரே ஒரு சங்கல்பம் தான். இந்த 1 கோடி சிஷ்யர்கள் உருவாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்ம ஞானத்தை பரப்பணும். இது வரைக்கும் செஞ்சதே பேசும். இது வரைக்கும் 2000 ஆடியோ பேசியிருக்கேமே, அதுவே பேசும். அதுக்கு மேலே நான் நுட்பம் பண்ண போகிறோம், எளிமைப்படுத்த போகிறோம். அடுத்த ரவுண்டில் எளிமைப்படுத்த போகிறோம். அதுக்கு அடுத்த ரவுண்டில் அனுபூதிங்கிற நிலையை நம்ம செய்து காட்டணும், சயின்டிஃபிக்காக செய்து காட்டணும். அப்படி விரும்புகிறேன் அடியன். அப்படி தான் பயணிக்கிறேன். சொல்லி தான் செய்கிறோம், நடந்த பிற்பாடு சொல்லலை, சொல்லிட்டு தான் செய்கிறோம். அப்படி இந்த முமுட்சுத்துவம் இறைவன் ஈஸ்வர பிரசாதமாக இது கிடைக்கிறதுனால, இந்த ஈஸ்வர பிரசாதத்திலேருந்து அவன் முமுட்சுவாகி, ஈஸ்வர பிரசாதம் என்ன பண்ணுதுன்னா தூண்டி விடுது. நான் சொல்லுவேன் இல்லையா, நீங்களும் இறைவனும் ஒன்றுன்னு தானே சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் மொத்த 4 வேதங்களும் 1180 உபனிஷத்தும் 1180 ஷாக்காவும் 4 வேதமும் 2 இதிகாசங்களும் 18 புராணங்களும் பல கோடி சாஸ்திரங்களும் நீயும் அவர் ஒன்றுங்கிறத தான் மேலே பீக்கில் வச்சு சொல்லுது. பாக்கியெல்லாம் படிக்கட்ட சொல்லும். நீங்கள் பாட்டாக படிக்கிறீங்க. ஒருத்தன் மந்திரத்தை படிக்கிறா, ஒருத்தன் மந்திர பாகத்துலேருந்து பிராமண பாகத்துக்கு போகிறான், ஒருத்தன் ஆரண்ய பாகத்துக்கு போகிறான், ஒருத்தன் மோட்சத்துக்கு வரான். எல்லாம் முதல்ல படிக்கட்டு தான். எல்லாம் நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, இறுதி நிலை என்ன, சாஸ்திரத்தினுடைய இறுதி நிலை என்னன்னா அடியன் சொல்லக்கூடிய நீயும் அவரும் ஒன்று, தத்துவமசி. உலகத்தின் தலை சிறந்த வார்த்தையை அடியன் பார்க்குறேன். என்னுடைய கடந்து வந்த பாதையில் தத்துவமசிங்கிறது உலகத்தின் தலைச்சிறந்த வார்த்தை. அந்த வார்த்தை எல்லாரையும் மேன்மைப்படுத்தக்கூடியது, எல்லாரையும் வாழ வைக்கிறது, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது, எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. அதை எதிர்த்தே பேச முடியாது. அவ்வளோ மேன்மை மிக்க வார்த்தையாக இருக்குது தத்துவமசி. இந்த கேரள அரசு புரிஞ்சு சன்னதியில் வச்சுட்டாங்க தத்துவமசியை. அவங்க அனுமதி இல்லாமல் வைக்க முடியுமா? ஒரு மினிஸ்ட்ரி அனுமதி இல்லாமல் சன்னதியில் வைக்க முடியுமா? மக்கள் சாதாரணவங்களை புரிஞ்சிருக்கு, வச்சுருக்காங்க. அது நாடு செழிப்பாக இருக்கட்டும். இப்போ நீனும் அவரும் ஒன்று தாங்கிறதுல பல சிந்தனைகளில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்பு, அமைதி, ஆனந்தம் உங்கள்கிட்டையும் பரம்பொருள்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி சத்து சித்த ஆனந்தத்துக்கு சத்துங்கிறத இருப்புன்னும், சித்துங்கிறத உணர்வு அல்லது அறிவுன்னும், ஆனந்தங்கிறத ஆனந்தத்தும் சுகம்ங்கிறதும் புரியறதுக்காக சொல்கிறேன், சுகம்னும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். இப்போ இந்த தத்துவத்தை இன்னும் நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நம்ம வாழணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? நல்லா ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா நம்ம வாழணுங்கிற எண்ணம் முதலிடத்தில் இருக்குது. உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகள்லையும் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நாம் வாழணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? ஒன்று, அதான் சத்து. இருக்கணும், இங்கே இருக்கணும், வாழணும், ரெண்டும் ஒன்று தான். வாழணும், இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தானே, அதை சத்துன்னு பார்க்குறேன். ரெண்டாவது, எல்லாத்தையும் அடையணும், எல்லாத்தையும் அறியணும், அந்த சிந்தனை இருக்கா இல்லையா?
எப்படி இருக்குது? சாதாரணமாக இருக்கா? மேலோட்டமாக இருக்கா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, இல்லவே இல்லை. உனக்கு இயல்பாகவே என்னவா இருக்காது? எல்லாத்தையும் அறியணும், எல்லாத்தையும் அடையணும். அடையணும் அறியணும் வேறுபாடு இருக்கா? இல்லை. நீ தான் எல்லாமே இருக்க, நீ தான் எல்லாமே இருக்க. இல்லை, அந்த பிரம்மம் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் நான் அல்ல, இண்டிவிஜுவல் இல்லை, நான் சொன்னால் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற கதை தான். எல்லோரும் நல்லா இருக்கிறேன்னா அதில் நானும் இருக்கேன்னு அர்த்தம். நான்னா எல்லாங்கிற அர்த்தத்தை கூட நாம் அர்த்தமாக எடுக்கலாம். ஆமாம், மறுக்க முடியாது. லாஜிக்காக எடுக்கலாம், யுக்தி பூர்வமாக எடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், அப்போ நாம் வாழணுங்கிற எண்ணம் யாருமே சொல்லிக் கொடுக்கல, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒரு எறும்பை கூட நீ என்ன பண்ணு, போய் பிடிங்க, போய் சும்மா அது தண்ணியில் விழுந்துருச்சு, அதை தூக்கி வெளியில் போட்டோன்னு நீங்கள் எடுங்க, அது கையை கடிக்கும். அதே உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அது கட்டெரும்பை எடுத்து வெளியில் போட அந்த பிடிங்க, கையை கடிக்கும். எதுக்கு? அது நான் வாழணும்னு நினைக்கிது. புரியுதா இல்லையா சொல்கிறது? அப்போ நான் வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இன்ஸ்டிங்க்டாக இருக்கே, நான் எல்லாத்தையும் அடையணும் இல்லை அறியணுங்கிற புத்தி உனக்கு இன்ஸ்டிங்க்டாக இருக்குது. யாரும் சொல்லித்தரல. இப்போ நானும் சொல்லி கொடுத்தோமா? நானும் சொல்லி கொடுத்தோமா? எல்லா மொழியிலையும் நான் இருக்கா இல்லையா? நானு தான் ஆதாரம். பாக்கியெல்லாம் நானை வச்சு தான் என்னது புறநவுனாக மாறுது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் என்ன? எல்லாரும் சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? எல்லாரும் சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமா? அப்போ ஆனந்தத்தை நோக்கி தானே பயணிக்கிறோம். நம்மளுடைய அது எப்படி இருக்குது? மேலோட்டமாக இருக்கா? சொல்லி கொடுத்து வந்துச்சா? சுகம் அனுபவிக்கணும் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எல்லாத்தையும் அடையணும்னு யார் சொல்லி கொடுத்தா? நான் இங்கே வாழணும்னு யார் சொல்லி கொடுத்தா? இது மூணுமே உன்னுடைய சுரூபமாக இருக்கு. அதை தான் சத்து சித்து ஆனந்தம்னு வேதம் சொல்வதை அடியேன் அனுமானிக்கிறேன். புரியுதா இல்லையா? இப்போ இந்த உங்களுடைய ஸ்வரூபமும் பிரம்மத்துக்கு ரிஷிகள் சொல்லக்கூடிய லட்சணமும் பொருந்துதா இல்லையா? அப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் என்ன சந்தேகம்? ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறதுல என்ன சந்தேகம்? இது புரியுதா இல்லையா? தப்பாக பேசுகிறேன்னா? ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். ரெண்டாவது முறை இந்த ஆடியோ கேட்டு பாருங்கள். ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறேன், ஒன்றும் கடினமான வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தலை. புரியுதா இல்லையா? எனக்கு எந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்னா, இது எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குது, யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயம். இந்த மூணுமே யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயம். ஆனால் இந்த மூணு தான் இறைவனுடைய லட்சணமாக சத்து சித்து ஆனந்தம்னு பெரியவங்க வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ நீ வேற, ஈஸ்வரன் வேறையா? ஈஸ்வரன் சொல்கிறது பரம்பொருளில் சொல்கிறேன். ஈஸ்வரன் எப்போ சொன்னாலும், எப்படி பிராமணர்னு சொன்னால் எப்போதும் ஜாதி கிடையாது, அது ஆன்ம நிலையில் மேன்மை பெற்ற நிலை அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும்னு சொன்ன மாதிரி, ஒரு முமுக்ஷு சாதகன் பிராமணன். புரியுதா? ஒரு முமுக்ஷு சாதகன் பிராமணன். டெஃபினேஷன் சொல்லிட்டேன். ஜாதி அல்ல, குணமும் அல்ல, கர்மமும் அல்ல, இதெல்லாம் கடந்த அறிவு. ஒத்துக்கிறீங்களா? இது ஒரு மைண்டில் இருக்கட்டும். இப்போ இந்த முதல் வார்த்தை என்ன சொன்னோம்? முமுக்ஷுங்கிற வார்த்தை உனக்குள்ளே இருக்குது. அறியணும் அடையணுங்கிற வார்த்தை இருக்குது. நீ அடையணும்னு முயற்சி பண்ணுற, எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கிறல்ல, அறிஞ்சால் தானே அடைய முடியும். இப்போ ஒன்று நீ எத்தனை பர்சன்டேஜ் அறிஞ்சிருக்க? அத்தனை பர்சன்டேஜ் உனக்கு அறிவு விளங்குது. எத்தனை பர்சன்டேஜ் அறிவு விளங்குறதோ அத்தனை பர்சன்டேஜ் வெளிச்சம் உள்ள இருட்டில் வெளிச்சம் இருந்தால் இருட்டு எப்படி இருக்கும்? நீ இந்த கயிறை பார்த்துட்டீங்கன்னா பாம்பு கிடையாது உனக்கு. நீ கயிறை பார்க்காதனால பாம்பு இருக்குமோ? நம்ம செத்து போயிடுவோமோ, நம்ம அழியாமல் போயிடுவோமோ, நம்ம சந்தோஷம் கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். சந்தேகம்லாம் எதில் வருது? சந்தேகம் எப்படி வருது? உனக்கு குழப்பறது தானே சந்தேகம். தெளிவு இருந்தால் குழப்பம் இருக்குமா? கயிறை பார்த்தீங்கன்னா பாம்புன்னு சொன்னால் ஒத்துக்குவியான்? இதுதான் பாயிண்ட்டு. ஒரு பெரிய அடியே டிஸ்கவரியாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள
ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இப்போ இத்தம் பூத்தமதி, இப்படி பூத்தமதி உன்னுடைய கூறிய அறிவானது சாஸ்திரத்தை நோக்கியும் குரு சஜ்ஜன சேவா, குரு சேவா வருது. இந்த சில பேர்லாம் குரு சேவா பண்ணாமல் இருக்கு. குரு சேவா சொல்லுது பாருங்க, குரு சஜ்ஜன சேவையா. சாஸ்திரத்தை அன்வேஷனம் பண்ணணும்னு சொன்னால் குரு சஜ்ஜன சேவையா, அவங்களுக்கு சேவை செய்யணும். செய்து ரகசியம் அசேஷனம், அவங்கக்கிட்டே இந்த ரகசியத்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சந்தேகம் இல்லாமல் வாங்கணும். யதாவத் தி கச்சதி, அப்படி அவன் பயணிக்கிறான். இது எந்த நிலைனா செகண்ட் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் முமுட்சு, அறியணும், அடையணும், ஆனந்தம் பெறணும், எப்போதும் வாழணும். எப்போதும் வாழணும், அதான் மரணமில்லா பெருவாழ்வு, அமிர்த நிலை. நீ இறந்தா தானே பிறக்க போகிற, இறக்காம இருந்தீங்கன்னா அப்படின்னு இந்த ரகசியத்தை நீ குரு பரம்பரையில் ஒரு குருவை பிடிச்சி என்ன பண்ணும், சேவை செய்து. வேறு ஒன்றும் சொல்லலை, குருவுக்கு பணம் கொடு, பரங்கிக்காய் கொண்டு போய் கொடு சொல்லலை. குரு சேவையா செஞ்சது ரகசியமா அசேஷன், ரகசியத்தை வாங்குவாய் மிச்சம் இல்லாமல் என்னது பூரண பிரம்ம ஞானச்சுடர் வாங்கே. அசன்சர்க அனாசக்தி 4வது இடத்துல சொன்னால் குரு வந்தாச்சு. இப்போ குரு வந்து விசாரம் பண்ண போகிறீங்க, தியானம் பண்ண போகிறீங்க. முதல் நிலையில் வந்து முமுட்சோரம் சாஸ்திரத்தை தேடுவான்னு சொன்னோமா. இந்த 2வது நிலையில் தான் குரு வராங்க. விசாரம் பண்ணிட்டான், நம்ம தீர்மானம் பண்ணிட்டான், நமக்கு இது தேவை, இது அத்தியாவசியம், நாம் விடுதலை அடையணும்னு முடிவு பண்ணிட்டான். இறைவனை அறியணும்னு தெரிகிறான், இறைவனை அடையணும்னு தெரியுது, தீர்மானம் பண்ணிட்டான். அதுதான் விசாரம். இது நடந்திருக்கு. இது முதல் ஸ்டேஜில் தான் நடந்திருக்கு. 2வது ஸ்டேஜில் தான் குரு சேவாவும் குருவும் வராங்க. 3வது ஸ்டேஜில் அசன்சர்க, பற்றின்றி, தொடர்பின்றி, அபிதாமன்யம், திருத்தீயாம் அபிதாமன்யம், அசம்சர்க அனாசக்தின்னு சொன்னோம் இல்லையா. அனாசக்தினா பற்று இல்லாத நிலையில் நீ செயல்படணும். அந்த பெயரில் அசம்சர்க அபிதா, தொடர்பற்ற நிலை என்ற நிலையில் திருத்தீயா யோக பூமிகா, 3வது பூமிகா வருகிறது. அங்கே 4வதாக வச்சதை இங்கே 3வதாக வச்சுருக்கேன். ததக 5வது இது. ஆமாம், இங்கே சுபேச்சாவையும் முமுட்சையும் சாஸ்திர அன்வேஷனம் ஒன்றா வச்சுட்டாங்க. அது நிறைய இதை ஒன்றா வச்சுருக்கு. இப்போ நிறைய பேச போகுது, ஆனால் ஒரே நிலையில் நிறைய பேசுது. சரி இருக்கட்டும். இப்போ திருத்தீயா யோக பூமிகாம் ததக பதத் யசோ காந்தக புஷ்ப சையாமிவ அமலாம். இந்த நிலையில் இவன் வந்து ஒரு அன்புக்கு பாத்திரமானவன். தன்னுடைய படுக்கை வந்து நல்லா மென்மையான புஷ்ப பெட்டில் படுக்கிற மாதிரி இந்த முமுட்சு வந்து குரு சேவா ஸ்டார்ட் பண்ணி சாஸ்திர அன்வேஷனம் பண்ணிக்கிட்டு வரான். அந்த நிலையில் இவனுடைய லைஃப் என்னவாக இருக்கே, அவன் வந்து மலர்ச்சையாவாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த 2வது நிலையில் ஒன்று இருக்குது. இந்த 2வது நிலை ஒன்று இருக்குது. இது வந்து 3வது இல்லை. குருவை பார்த்தது 3வது நிலை. 2வது நிலை விசாரணா இருக்கல. விசாரணாவிலே அவன் என்னென்னலாம் கேள்விப்படுறான்னா, சிரவணம், மனனம், தர்மம், விசாரம், ஸ்மிருதி, ஸ்ருதி. சுருக்கமாக சொன்னால் ஸ்மிருதி ஸ்ருதியாக அவன் ஆராயணும்னு நினைக்கிறான் இல்லையா. 2வது இதில் வந்திருக்கு, நம்ம பேசியிருக்கோம், நேற்று பேசியிருக்கோம். ஸ்ருதி ஸ்மிருதி அவன் கடைபிடித்து இந்த காமக்ரோதாதிகளை அவன் கடந்து பாம்பு சட்டையை உரிக்கிறது போல, அது வந்து 2வது நிலை. இந்த குரு வர்றது 3வது நிலை. புரியுதா? அதான் திருத்தியாம் பூமிகாம் ததக. அது வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் புஷ்பசையா மாதிரி இருக்குது. புஷ்ப மலர் பெட்டு மாதிரி மென்மையாக இருக்குது அவன் வாழ்க்கை. இப்போ அடுத்தது
இந்த நிலையில் யதாவத் சாஸ்திர வாக்கியார்த்தம், இந்த நிலையில் மூன்றாவது நிலையில் யதாவத் சாஸ்திரம் வாக்கிய அர்த்தம் மகா வாக்கிய அர்த்தம் மதிம் ஆதாய இந்த அறிவெல்லாம் பெற்று நிச்சலாம் தெளிவாயிட்டான், உறுதியாயிட்டான். இப்போ நீங்கள் உங்களுக்கு உறுதி வந்துடுச்சா? நிச்சலங்கிற ஒரு பெரிய வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தும். ஞானம் பெரிய விஷயம் இல்லைப்பா, ஞானம் உறுதியாகணும்னு சொல்லுவாங்க, ஞான நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. யோகம் பெரிய விஷயம் இல்லைப்பா, தியானம் பண்ணி பெரிய தியான நிஷ்டையாகணும், யோக நிஷ்டையாகணும். பிரம்மத்தை நான் அனுபவம் பண்ணுறேன், அனுபூதி பண்ணுறேன். அனுபவம் நிஷ்டையான அனுபூதி ஆகிடும். அனுபவம் தொடர்ந்ததுன்னா அனுபூதி ஆகிடும். அங்கே ஒரு ஆழம்தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆழத்துக்கு போகிறதுக்கு நேரமாகுது. நீங்கள் தொடர்ந்து செய்கிறதில்ல இல்லையா? தொடர்ந்து நம்ம 12 ஆண்டுகள் ஏகாந்தமாக உட்காந்துருக்கேன்னா ரமணர் மாதிரி அவர் என்ன பூர்வ ஜென்மாலே என்ன பண்ணியிருக்க, சிரவண மனம்லாம் ஆயாச்சு, நிதித்தியாசனமும் ஆகியிருக்கும். நிஷ்டைக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஞானம் அடைஞ்சு ஞான நிஷ்டை. யாரும் எதுவும் சொல்லித்தரல, யாரும் அவருக்கு குருவாக நாங்கள் தான் இருக்கோன்னு யாரும் சொல்ல முடியாது. ஈஸ்வரன் தான் குரு, அப்பாங்கிறார். இறங்கினோடனே பரமேஸ்வரனை பார்த்து அப்பாங்கிறார். பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோடனே அப்பாங்கிறார். நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. அழகாக போனார். அப்போல்லாம் கொஞ்சம் அடியனே உள்ளே போயிருக்கேன், கர்ப்பகிரகம் உள்ள அடியன் போயிருக்கேன். இப்போ கிடையாது, நான் ரொம்ப நாளாக போயின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் குமரகுண்டமே அடியன் வந்தது. குமரகுண்டம் வந்தது லேட்டு தான். அதெல்லாம் செஞ்சிச்சு பார்க்குறேன் இப்போ தான். ஆச்சா, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் யதா சாஸ்திர வாக்கிய அர்த்தம், சாஸ்திரம் மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் மதிமாதாய நிச்சலாம். இந்த நிச்சலாங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. நிச்சயம் பண்ணுறது, உறுதிப்படுது, வெர்டிக்ட், ஃபைனல். அவபோதனான்னு சொல்லுவாங்க. அவபோதனானா முடிவான தீர்மானம். வெர்டிக்ட்டுங்கிற வார்த்தைக்கு மேலே இல்லை வார்த்தை. அப்படி நிச்சலாம் ஆன பிற்பாடு தாப்ப ச ஆசிரம விஸ்ராந்தைர் அத்தியாத்ம கதன கிரமைக்கு தாபம் தபமும் ஆசிரம வாழ்க்கையும் என்ன ஆசிரமம்? பிரம்மச்சரியமோ கிரகஸ்தமோ வனப்பிரசமோ சந்நியாசமோ. இப்போ அவன் வந்துட்டான். இது சாதகனாக இருக்கிறவன் இல்லறத்தில் இருந்தாலும் சாதிக்க தான் போகிறான், இல்லை பிரம்மச்சரியமாக இருந்தாலும் சாதிக்க தான் போகிறான், இல்லை சந்நியாசம் எடுத்துக்கிட்டும் சாதிக்க தான் போகிறான். நம்ம சந்நியாசம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டோம். கிரகஸ்தத்தில் இருக்கிறவன் 50 வருஷத்துலேருந்து வனப்பிரசத்தில் நீங்கள் ஜெயிக்கலான்னு அடியனுடைய தீர்மானம், அனுபவம், அனுபூதி. முடிக்க முடியுமானா முடித்து காட்டுறோன்னு சொல்லியிருக்கோம், செய்து காட்டுறோன்னு சொல்லியிருக்கோம். இல்லறத்தில் இருந்து, இல்லறமே நல்லறம், கடமை தவறாது, சமுதாயத்தில் இருந்தே ஏகாந்தமாக வாழ்க்கையை பட்டும் படாமல் கடமையை சரியாக செய்து இல்லறத்தில் இருந்தே இந்த காரியத்தை சாதிக்க முடியும். அதை தான் செய்து காட்டுறோன்னு சொன்னோம். இப்போ நடந்துகிட்ருக்கா இல்லையா? ஏதாவது ட்ரெஸ்ஸை மாற்றணுமா, கலரை மாற்றிக்கிட்டோமா, ஜடாஜூட்டு வச்சுக்கிட்டோமானா அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ணலை. அதெல்லாம் புறத்தில் இருக்க அது அவசியம். உள்ளே நுழையும் போது அதெல்லாம் அவசியம். முதல்ல தர்மம் அவசியம், தான தர்மம் அவசியம், சேவா எதையுமே அடியேன் 1% கூட மறுக்கலை. உனக்கு தகுதி ஆகிற வரைக்கும் அதெல்லாம் நீ செய்யணும். அதிலே இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கும். பக்தி ஹிருதயத்துக்கு வந்துட்டுனா ஹிருதயத்துலேருந்து புரோமதிக்கு வரணும், யோகத்துக்கு வரணும், யோகத்திலேருந்து சகசிராரம் ஏறணும், ஞானத்துக்கு போகணும். மேலே வந்த பிற்பாடு பக்தியை உதாசீனப்படுத்துறதோ, யோகத்தை தியானத்தை உதாசீனப்படுத்துறதோ, யாரையுமே எங்கேயும் உதாசீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதாசீனப்படுத்தினா நீ உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், ஞானம் இல்லைன்னு அர்த்தம். தப்ப ஆசிரமம், தபஸு ஆசிரமம் விஸ்ராந்தை. ஓய்வு நேரத்தில் அத்தியாத்ம கத்தனம்,
ஓய்வு நேரத்தில் அத்தியாத்ம கத்தனம், ஆத்மா பற்றிய விசாரமே. இப்போ இனிமேல் நீங்கள் வேறு சிந்திப்பீங்களா? இப்போ இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க, இனிமேல் வேறு சிந்திப்பீங்களா? புதுசாக ஒன்று செய்கிறேன், புதுசாகவே இனிமேல் செய்கிறதுக்கு இல்லை, வெந்த வேலையை செஞ்சு முடிங்க, எடுத்த வேலையை பூர்த்தி பண்ணுங்கள். இந்த காயத்ரியில் ஒரு வார்த்தை வருது, எடுத்ததை பூர்த்தி செய்பவள். அது பேர் என்ன? யார் சொல்கிறா? எழுதுறீங்க போல இருக்கு. எடுத்ததை பூர்த்தி செய்பவள், எடுத்த லட்சியத்தை பூர்த்தி செய்பவள். பரோபகார்த்த நிரஞ்சனா, அது மறக்கவே முடியாது. தட்ச விதுரமா, யோகமாயாவா? எடுத்த காரியத்தை பூர்த்தி செய்பவளா? எழுதியிருக்கீங்களா? சரி, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நிரஞ்சனா மறக்க முடியாது, பரோபகார்த்தம். அவள் தான் நம்மளுடைய கைடு, ஃபஸ்ட்டு கைடு. ஃபஸ்ட்டு கைடும் இறுதி கைடும் நிரஞ்சனா தான். ஏன்? பரோபகார்த்தத்தை தூண்டக்கூடியவள். இப்போ அவங்களாம் நமக்குள்ளே இருக்காங்க, புரியுதா? ஆமாம், நமக்குள்ளே இருக்காங்க. ஒவ்வொரு உங்களுடைய செயலுக்கும் பின்னாடி ஒரு குணம் இருக்கும், அந்த குணம்தான் அவள். எங்கே இருக்கானோ அவன் மனதில் இருக்கா, மனதில் வாசம் செய்கிறாள். எடுத்த காரியத்தை பூர்த்தி பண்ணணும், நிபுணத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா? பூர்த்தி கூட வருமே கர்மயோகத்தில். நிபுணத்துவம் இருக்கணும், பூர்த்தி இருக்கணும்னு. அது நாளைக்கு என்னான்னு பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த ஆடியோ கேட்டு வந்து சொல்லுங்கள். இப்போது ஓய்வு நேரத்தில் அத்தியாத்ம கதனம் கேட்குற, அப்போ உனக்கு அறிவு கண்ணு திறந்துட்டா அனாவசியமாக பேசுவியா? அனாவசியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு கிடப்பியா? வேறு எதையாவது கண்டதையும் பார்ப்பியா? பார்த்துங்க, இப்போ 3 புத்தகம் படிக்கிறதுக்கே உனக்கு 30 வருஷம் ஆகிடும். பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத். அதில் உபனிஷத்துக்கே நாம் அடியேன் பொறுத்த வரைக்கும் முழுக்க பயன்படுத்த போகிறோம், எஞ்சி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும். பிரம்மசூத்திரத்துக்குள்ளேயும் பகவத்கீதைக்குள்ளேயும் என்ன இருக்குங்கிறத அது இதிலேயே சொல்லிவிடுவேன். கவலைப்பட வேண்டாம், அது ரெண்டும் சொல்லித்தர மாட்டாங்களான்னு நினச்சிக்காதீங்க. அது ரெண்டுலேயும் என்ன இருக்கோ அதை இங்கே விசாரம் வச்சுருவேன், கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியாமல் கலந்துருவேன். ஞானம் தானே, என்ன வெயிட்டாக அது தூக்குறதுக்கு. உபநிஷத்து தானே அவங்க விலைக்கு பேசியிருக்காங்க. உபநிஷத்து புரிஞ்சால் அது புரியுமா? புரியாது, அவ்வளோதான். அதனால் இந்த வாழ்க்கை இப்போ இவனுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு கேட்டால், சிலாசையா, பாறையில் படுத்துருக்கிற மாதிரி இருக்க போகுது. ஆசனாசி நோ ஜரையத்தைனா இப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறான். ஜரையத்தை அனுபவிக்கிறது, நுகர்றது, கன்சியூம்னு சொல்கிறோம்ல. ஜரையத்தை ஆயு ராத்தத்தம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை, துன்பம் நிறைந்த வாழ்க்கையை, கடினமான வாழ்க்கையை, சுடக்கூடிய வாழ்க்கையை அவன் நடத்தி வருகிறான். வன அவனி, வனத்துலேயும் வனமற்ற இடத்துலையும். வனத்தில் தபசுக்கு பிக்ஷை வாங்கிறதுக்கு வில்லேஜுக்குள்ளே ஒரு 2 வீட்லேயோ 3 வீட்லேயோ பிக்ஷை கேட்டு வாங்கிட்டு உள்ளே போய்டுறான் திரும்ப. வன அவனி, வனத்துக்குள்ளேயும் அவனத்து வெளியிலையும். விகாரேன அலைந்து, சித்தோ உபசம, இங்கே தான் 3வது நிலையினுடைய முடிவு. சித்த உபசம, இந்த சித்தம் இருக்குல்ல, மனம் அலையிற மனம் அமைதி பெற்று சமநிலை பெரியுது. உபசம, சமநிலையில் இருந்தால் தான் நீ அலையாமல் இருந்தால் தான் உனக்கு மெய்ப்பொருள் புரியும். காதில் சிரவணம் பண்ணால் அறிவு வேலை செய்யும், புத்தி வேலை செய்யும். நீ படபடான்னு இருந்தீங்கன்னா, பதட்டத்தில் இருந்தீங்கன்னா, குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா, பசியில் இருந்தீங்கன்னா, தாகத்தில் இருந்தீங்கன்னா, இதெல்லாம் உள்ளே போகாது. அப்படி தானே? ஒரு ஆர்ஜவம்னு சொல்லுவாங்க, நேராக இருக்கணும். மனசு, வாக்கு, செயல் 3 நேராக இருக்கணும், நேர்கோட்டில் இருக்கணும். அது சித்த உபசம ஷோபினா, ரொம்ப அழகாக அமைதியான சித்தமும் சமநிலையும் பெறுகிறான் இந்த 3வது நிலையில். ஆச்சா? அப்போ இங்கே என்னது? ஆசிரம வாழ்க்கையும் சமநிலையும். இப்போ ஆசிரம வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் குரு சேவா பண்ணுறீங்க, கார்டனிங், என்னது அந்த செடி நடுறது, உழவார பணி பண்ணுறீங்க, எல்லாம் அதில் அடங்கும், எல்லா தபசும் அதில் அடங்கும். நீ சிரமம் பண்ணுறது தாங்க ஆசிரமம். நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்கிறான்ல, பணம் இல்லைங்கிறான்.
பணம் வந்துட்டு அவருக்கு சிரமம்லாம் போயிடுச்சு. ஆசிரமம்னா உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளில வரைக்கும் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் தவம் எப்படி இருக்கும்? ஹாப்பியாக மலர் படுக்கை மாதிரியா இருக்கும். அதுதான் சொல்லுது, மலர் படுக்கை இல்லை கல் படுக்கை, பாறாங்கல் படுக்கை, சுட சுட அது படுத்து கிடப்பாரான். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சுடுற பாறையில் போய் படுத்து கிடப்பாரான். அது சுடவே சுடாதான். இவருன்னு நினைக்கிறேன், கக்கன்பட்டியை சித்தர், கக்கன்பட்டி சித்தர், கனகப்பட்டி சித்தர் பழனிச்சாமி. எல்லாம் முருகன் கனெக்ஷன் இருக்கேன். சித்தர்களுக்கெல்லாம் அந்த முருகன் கனெக்ஷன் நேரடி. ஒரு சித்தராவது முருகன் எல்லாம் பேச சொல்லுங்களாம் பார்க்கலாம். எந்த சித்தரை வேணாலும் எடுத்துங்க, எப்படி இருந்தாலும் முருகன் டச் பண்ணிவிடுவார். சித்தேஸ்வர் முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் ஈசன். தப்ப ஆசிரம விஸ்ராந்தெல்லாம் பார்த்தோமா, இங்கே தான் சித்த உபசம சோபினா. இங்கே என்ன நடக்குது? ஆசிரம வாழ்க்கையும் மனம் சமநிலையும் அவன் பெறுகிறான். அச்சா, அடுத்தது அசங்க சுக சௌக்கியன காலம் நயத்தி. அசங்கன்னா எது கூடயும் டச் இல்லை இனிமேல். யாரோ காலையில் ஒருத்தன் ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர்னால் நான் ஃபோன் நம்பர் கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. யாரையும் பார்க்குறதில்ல, யார்ட்டையும் பேசுகிறதில்ல. அதனால் எதாக இருந்தாலும் இந்த காலையில் வேல் பூஜை முடிஞ்சு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காடுறேன். பொதுமக்கள் யார் என்ன பிரச்சனையோ சொல்லுங்கள், சுவாமிகிட்ட பேசலாம் நம்ம. அப்போ எங்களால் வர முடியாதுன்னா அடுத்த நாள் வா. அப்பயும் வர முடியாதுன்னு நீ வரவே தேவையில்லை, எங்கேயாவது போ. இவர் பிஸியாக நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கோமா, புரியுதா? மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு டேட்டு போட்டால் அடுத்த நாள் வரான். இதெல்லாம் சொன்னால லெஃப்டில் போகிறவன் பள்ளமாக இருந்தால் ரைட்டில் ஏறி வரான். அது மாதிரி கேஸுங்க எல்லாம். இப்போ அசங்கன்னா யாரையும் பார்க்க மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன்னு எப்படிங்க வரும்? நீங்கள் சொல்லுங்கள், யாராவது சொல்லி கொடுத்தா கூட வராதுங்க. இது சொன்னால் செஞ்சுருவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். யாரையும் பார்க்காது, யார்ட்டையும் பேசாதுன்னு இப்போ நான் உங்களுக்கே சொல்கிறேன்னு வச்சுங்க, செஞ்சுருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போகாத, எந்த கடைக்குமே போகாத, அது சொன்னால் செஞ்சுருவீங்களா? இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகள் இந்த வேதம் ஆரம்பித்ததுலேருந்து அப்படி தானே போயின்ட்டுருக்கு. இந்த ஒவ்வொரு நாள் என்னவோ அது அன்னன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ கதவை திறக்கிறதில்ல, நிம்மதியாக இருக்குது. ஆட்சிமன் தான் தட்டுறான். வந்து அவனுக்கு எப்படி தெரியும் தெரியல, கரெக்டாக உச்சத்துக்கு போகும்போது கரெக்டாக வந்து தட்டுறான். எதுக்கு நான் போகாத, எங்களை விட்டுட்டு போகாத, போகிறதான் போகிற, டீக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. அதான் அவன் பிளானு. டெய்லி ஒரு 50 ரூபா கொடுப்பேன், ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு. அதில் ஒரு டீ, நீ ஒரு டீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரு டீ வாங்கி. ஆனால் இந்த 10 ரூபா, முன்னெல்லாம் 10 ரூபா கொடுப்பேன், அப்புறமா இப்போல்லாம் 100 ரூபாயே 10 ரூபா ஆகிடுச்சு. ஆச்சா, அசங்கன்னா அது ஒரு சுகம். ஏகாந்தங்கிறல அதுதான் அசங்கன்னு சொல்லுது. யாரோடையும் சேராத, யாரையும் பார்க்காத. நீ பார்த்து மட்டும் என்ன ஆக போகுது? நீ பேசி மட்டும் என்ன ஆக போகுது? குடும்பத்தை பாருப்பா, வேலையை பாருப்பா, பாக்கியெல்லாம் வேஸ்ட்டுப்பா. வெளியில் போய் என்ன பார்க்க போகிற நீ சொல்லு. அசங்க சுக சௌக்கியன்னு கால நயத்தி நீதிமான நீதி எல்லாத்தையும் நியத்தி நியம நிச்சயம்லாம் தெரிஞ்சுக்கிறான். யாருடைய சேரலை, சுக சௌக்கியமாக இருக்கான், காலத்தை அப்படியே கொண்டு போயின்னு இருக்கான். அபியாசத்தை சாது சாஸ்திரன், அவனுடைய அபியாசம் யார் கூட இருக்குது? சாதுக்கள் கூடயும் சாஸ்திரத்து கூடயும் இருக்குது. கரணாத் புண்ணிய கர்மானாம், புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறான். ஜந்தோ யதா அவதேவயம் வஸ்து திருஷ்டிக்கு. இந்த பயணம் தொடர்ந்தால் அவன் செய்த அந்த புண்ணிய கர்மம், ஏகாந்தம், சாஸ்திர நியமனிஷ்ட யதா அவதேவயம் வஸ்து திருஷ்டிக்கு, உள்ளே இருக்கக்கூடிய வஸ்து இருக்கு இல்லையா, பரம்பொருள், அதோடைய தரிசனத்தை செய்கிறான். அவர் 4 கையோடு வந்து
சங்கு சக்கர கதாதாரியாக வந்து தரிசனம் கொடுப்பார். இல்லை முருகப்பெருமான தண்டத்தோட வேலோட வந்து நிற்பார்னு நீங்கள் எதிர்பார்க்குறத அறியாமை. நீங்கள் அப்படி தான் வரணும்னு கேட்டிங்கன்னா அப்படி வருவார். பக்தனுக்கு எப்படி கேட்டாலும் அப்படி கொடுப்பாரு. ஆனால் பொதுவாக என்னென்னா அந்த உணர்வு வந்துடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஞானங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள், பரம்பொருளும் கண்ணுக்கு தெரியாத பொருள். அவரை நீ அறியவும் உணரவும் தான் முடியுமே தவிர, நீ வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது பக்தர்கள் நினைப்பாங்க. அவங்களுக்கு கனவுல காட்சி கொடுப்பாங்க, இல்லை யாராவது ஒரு மனிதனையே கடவுள் மாதிரி காமிச்சிட்டு போவாங்க, இல்லை ஒரு மனிதன் ஒரு கடவுள் மாதிரி நமக்கு உதவி செய்வான். தெய்வம் மனித ரூபேனன்னு ஒரு லைன் இருக்கும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த தத்துவப்படி இவனுக்கு வஸ்து திருஷ்டி தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த வஸ்து திருஷ்டி தெரிஞ்சதுனால தான் அவன் 2:30 மணிக்கு ஏந்துக்கிறான். எவ்வளோ சிரமமானாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோவை ஒரு சிரமமும் கிடையாது. சொல்கிறேன், பொதுவாக சொன்னேன், கஷ்டப்பட்டு அப்படிலாம் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். சில பேர் நான் அப்படி கிடந்தேன் இப்படி கிடந்தேன் அதாக இருந்தேன் இதாக இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எளிமையாக சாதாரணமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. முருகா நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு வேலையை பார்க்க வேண்டியதுதான். நான் செய்கிறேன்னு தானே உனக்கு அந்த புத்தி வரப்போகுது, உனக்கு பிரச்சனை வரப்போகுது. கர்மத்தை யோகமாக பண்ணியா நீ 4 மடங்கு வேலை செய்வ, உன்னுடைய ஆற்றல் பெருகும். ஒரு சாதாரண லெவல் இல்லை, மிக உயர்ந்த நிலவு. ஏன்னா அங்கே சத்தை ஆட்சி பண்ணும் ஒன்று. அப்போ உனக்கு வந்து 1, 100, 1000, 10,000 கணக்கில் நம்பிக்கைலாம் நம்பர்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான். உனக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒரு நிலையை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் வந்து குவியும். நீ கேட்குற பேரறிவு, பேராற்றல், பெரும் பணம், பெரும் புகழ் எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. நீ ரீச் ஆனீன்னா அது ரீச் ஆகிடும். ஒரு நுட்பமான புள்ளியில் இருக்கா இல்லையா? அப்படி தான் நீங்கள் ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற நிலையை தான். இப்போ பலதை சிந்திக்காமல் ஒன்றை சிந்தின்னு சொல்கிறது போது அது என்னவாயிடும்? சீக்கிரம் வெட்டியாடு. இப்போ நான் பல சங்கல்பத்தை விட்டு ஒரே சங்கல்பம் தான் இனிமேல் அப்படி சொன்னோமா? 2025லேருந்து ஒரே சங்கல்பம் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்ம ஞானம் பரவணும். ஒரே பாயிண்ட். எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம், பரவுதா இல்லையான்னு பார்க்கலாம். சித்த உபசமம் வந்ததுனால தான் அவன் என்ன பண்ணுறான்? சித்த உபசம சமநிலைக்கு வந்த பிற்பாடு தான் அவன் என்ன பண்ணுறான்? அபியாசம் பண்ணுறான், புண்ணிய கர்மா பண்ணுறான், சத்காரியங்களில் ஈடுபடுறான். அதனால் அவனுக்கு வஸ்துவானது உணர்வுபூர்வமாக, நீங்கள் ஞானமும் வஸ்து தர்சனமும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஒவ்வொரு நிலையில் ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அந்த முடிவை பல நாட்கள் நீங்கள் எடுக்கவே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அடுத்தடுத்த முடிவு எடுத்துக்கிட்டே போகிறீங்கல்ல, ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும்? வெர்டிக்கலாக இருக்கும், அல்லது 90 டிகிரிலையாவது இருக்கும். நீங்கள் பல நாள் சிந்திக்கிறதும் இல்லை, தீர்மானம் பண்ணுறதும் இல்லை, இந்த என்னது டெட்டர்மினேஷனும் இல்லை, ரெசல்யூஷனும் இல்லை, அஃபர்மேஷனும் இல்லை. இப்போ தான் எல்லாமே புரியுது. நம்ம சரி இப்படி செய்கிறோமா? டெட்டர்மினேஷனே இல்லாமல் இருந்திருக்கோம். இப்போ தானே அது புரியுது. அப்போ வஸ்து திருஷ்டி அவனுக்கு என்னவா? அது உணர்வாயிடுது சுவாமி. அப்போ என்ன பண்ணுவ? அப்போ அதுதானே நம்ம ரீச் ஆக வேண்டிய பாயிண்ட்டு. நீ மேலே வரணும்னு நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற? சுகமாக இருக்கணும், அறியணும், அடையணும், எப்போதும் இருக்கணும். இதானே சத்யஜித் ஆனந்தம். அதை நீ இதை செஞ்சு பாரு. இதை செஞ்சு பார்க்கணும், இனிமேல் விடக்கூடாது. இதை அடையிறதுக்கு சொன்னேன். நான் இங்கேருந்து சிவானந்த ஆசிரமம் எங்கே இருக்குது? சிவானந்தருக்கு அந்த கதி. இங்கேருந்து ரிஷிகேஷ் போய் அங்கேருந்து விட்டல் தாஸை யாரோ ஒருத்தர் இதில் இருக்கார், எங்கள் உத்தரகாசியில் இருக்கார். அங்கே தபோவன மகராஜ். அங்கே போய் திருப்பி அனுப்புகிறேன். உனக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் நீ போய் அவர்கிட்ட இன்னொரு வாட்டி லெட்டர் வாங்கிடுவான்னு. அவ்வளோ தூரம் போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால் வஸ்து திருஷ்டி வந்தால் தான் நீ என்ன பண்ணுவ? அழகான முடிவுகளை அடுத்து எடுக்க அது என்னவாகும்? உனக்கே தெரியும். நல்லா நம்ம மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறோங்கிற அறிவு நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வஸ்து திருஷ்டி தான் பிரசாதம்.
அடைகிறாய். பிரசாதமாக தன்னை காண்பிக்கிறது, அதுதான் காமிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பிரசாதங்கிறது அதுவாக கொடுக்கறது, நாம் கேட்டுட்ருக்கலாமே தவிர நீங்கள் வாங்கிட முடியாது. அதுவாக கொடுக்கறது, தானே வெளிப்படுத்துறது. என்றைக்கு வருவார் சொன்னாரா சாமி? சாமி நெஞ்சில் வருவேன்னு தைப்பூசம் அன்னைக்கு வரேன், நீ பூஜை ஆரம்பின்னா சொன்னாரா? என்ன தெரியுமா அது இன்றைக்கி வரப்போகிறாருன்னு? அன்றைக்கி யாரோ ப்ரொஃபஸர் கருப்பசாமி சொன்னார், பூஜை இன்றைக்கி தைப்பூசத்துக்கு ரொம்ப கிராண்டாக நடத்திடணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அடியார்கள் என்கிட்ட. அது கோவிலில் சிறப்பாக நடக்கட்டும், நம்ம ஒரு சின்ன பூஜை பண்ணுறோம், அது சாதாரணமாக நடக்கட்டும், எப்போதும் போல் நடக்கட்டும். நீங்கள் இருந்தீங்களா அன்றைக்கி? எப்போதும் போல் நடக்கட்டும், யதார்த்தமாக நடக்கணும்னு சொல்லிட்டேன். அது நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி தான் சுவாமி வந்திருக்காங்க, அன்றைக்கி தான் சுவாமி நெஞ்சில் வந்தது, அன்றைக்கி தான் அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம், அது வெளியானதுக்கப்புறம் கருப்பசாமி சார் சொல்கிறார், அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க பூஜை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். இல்லை சாமானியமாக நடத்துங்க, கோவிலில் பெருசாக நடத்திட்டோம், நம்ம வந்து பர்சனல் பூஜை இது சாதாரணமாக நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? சாமானியமாக நடத்துகிற பூஜைக்கும் சாதாரணமாக நடத்துகிற பூஜைக்கும் சுவாமி ஆசீர்வதிக்கிறாங்க. பக்தி வேணும், சிரத்தை வேணும், பயம் வேணும். எதுக்கு பயம் தெரியுமா? நம்மளை வழி நடத்தும், சரியாக வழி நடத்தும். பயம் கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஓவராக கூடாது, லிமிட்டடாக இருக்கலாம். அதேமாரி ரொம்ப இதுவும் இருக்கக்கூடாது, போகம்னு இருக்கக்கூடாது, போகமே வேண்டாம்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தள்ளி போடணும். தள்ளி போட்டு முடியாத நிலை ஒன்று வருதா, அப்போ நீ போகிச்சுக்கணும். ஏன்னா உனக்கு அந்த பக்குவம் இன்னும் வரலை. அதை நீ கட்டுப்படுத்தினீங்கன்னா அது மோசமான விளைவுகளை கொடுக்கும். அது வேண்டாம். அதுக்காக எப்போ பார்த்தாலும் போகம்னு அலையக்கூடாது. என்ன கேட்டால் அலையக்கூடாது. அது உன்னை தேடி வரும், அதை பயன்படுத்திக்கோ, அவ்வளோதான். அது மாதிரி தான் இங்கே சொல்லுது. என்னன்னா பிரசீது வரமாகிறது. திருத்தீயாம் பூமிக்காம் பிராப்பிய புத்தோ அனுபவத்தி ஸ்வயம். தன்னை ஞானியாக அவன் முமோட்ச நிலையிலேருந்து இப்போ அவன் புத்தோ அனுபவத்தி, தன்னை அவன் ஞானியாக அனுபவிக்கிறான், அறிகிறான். அச்சா துவப்பிரகார சம்சர்க தஸ்ய பேதமிதம் ஸ்ருணு. அப்புறம் அந்த துறவு பற்றி உனக்கு சொல்கிறேன். சம்சர்க்கம்னா சேர்ந்துருக்கிறது, பற்றுறது, பிடிக்கிறது, ஓட்டுறது, கட்டுறது. அசம்சர்கனா விடுறது, விலகிறது, தனித்து நிற்கிறது. துவப்பிரகார அசம்சர்க தஸ்ய பேதம் ஸ்ருணு. 2 விதமான துறவு இருக்குது. துறவு 2 விதமாக இருக்குது. துவவிதோ அயம் சம்சர்க. சாமானியக, ஒன்று சாமானியது, இன்னொன்று சிரேஷ்ட விசேஷமானது. ந அகம் கர்த்தா ந போக்தா ந பாத்தியோ நாச்ச பாதக. நான் செய்யலை, நான் அனுபவிக்கவும் இல்லை. ந பாத்தியோ, நான் என்னை கட்டவும் இல்லை. நான் பாதக, யாருக்கும் நான் தடையாகவும் இல்லை. அதாவது நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நான் காரணம் இல்லைங்கிறான். எல்லாம் அவன் நடத்துகிறான்னு சொல்கிறான். இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா, இதெல்லாம் வரும். எந்த தவறும் சில சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணோம், எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னா எப்படி நடக்குது? எல்லாருக்கும் அது நடக்கும். இப்போ நீ நல்ல பையனா நல்லா நடந்துகிட்டு இருக்கிற, போன ஜென்மாவில் என்ன அக்கிரமம் பண்ணியிருக்க சொல்லட்டுமா? லிஸ்ட் எடுக்கட்டுமா? உன் ஜாதகத்தை கொண்டாங்க, நீ பண்ணியிருக்க 100% எடுத்து சொல்லலாம். ஜோதிடர் பிரிச்சிருவாங்க எல்லாத்தையும். அப்படி நான் செய்யலை, நான் அனுபவிக்கவும் இல்லை, நான் பாத்தியோ, நான் எனக்கு தடை எதுவும் இல்லை. பாதக, என்னை கற்றவனும் இல்லை, நான் யாரையும் கட்டவும் இல்லை. இத்திய சஞ்சனம். இப்படி வந்திருக்க நிகழ்ச்சி சஞ்சனம்னா என்னென்னா நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு கர்மா தான் சஞ்சனம் சொல்கிறார். கர்மா பிடிக்கிறது, ஒட்டுறது, இதெல்லாம் சஞ்சனம். இத்திய சஞ்சனம் அர்த்தேஷு சாமானிய. இப்படி நம்மளை சுற்றுதில் இந்த கர்மா
இதை சாமானிய அசங்க நாமக்கு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வரட்டும் நிற்கட்டும் போட்டோம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது பூர்வ ஜென்மாவில் செஞ்ச கர்மாவை கூட இருக்கட்டும், அதெல்லாம் தெய்வத்தினுடைய இதில் நடக்குது. நான் இந்த இதில் நான் டைரெக்டாக எதுவுமே செய்யவே இல்லை. சரி சுவாமி அதை என்ன செய்யணும் தீர்மானிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல, இது ஒரு துறவு. இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது ஒரு துறவு. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும். பிராக்கு கர்ம நிர்மித்த, பிராக்கு கர்ம முன்வினை காரணமாக முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும். ஐயன் திருவள்ளுவர் கர்மா தியரி சொல்கிறாரா இல்லையா? திருவள்ளுவர் தானே இது. பிற்பகல் தானே விளையும். அதை நம்ம முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையன்னு ஈஸ்வர். பிராக்கர்ம நிர்மித்த சர்வம் எல்லாம் முன்னாடி முன்வினை. அப்போ சர்வம் ஈஸ்வர ஆராதீனமேவ, எல்லாம் ஈஸ்வரனுடைய சுவாதீனத்தில் தான் நடக்குது, அவருடைய இதில் தான் நடக்குது. சுகம் வா எதித்வா துக்கம் கேவ அத்திர மம கர்த்திருத்தா. சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், அதுக்கு நான் என்னப்பா பொறுப்பு, நான் என்னப்பா செஞ்சேன், இப்போ எதுவும் செய்யலை, எல்லாம் ஈஸ்வர இதில் இருக்குது. முன்வினை கர்மா இருக்கலாம், சொல்லிட்டேன் கர்மான்னு சொல்ல, முன்வினை கர்மா இருக்கலாம், ஈஸ்வர சர்க்கிளில் தான் இது நடக்குது, இப்போதைக்கு நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு துறவு. பற்று இல்லாமல் இருக்கான், ஏன்னா இப்போ செய்யலைல்ல. ஆனால் எப்போயோ செஞ்சதை மறுக்க முடியாது அவர், அது செய்யாமல் அவரை அது சுத்தாது அது. அச்சா இப்போ போக அபோகா மகாரோக சம்பத, நீ போகம் பண்ணாலும் சரி அபோகம் பண்ணாலும் சரி, அது ரொம்ப ஓவராக பண்ணாதேன்னு சொல்கிறது. போகம் பண்ணாலும் சரி போகம், இப்போ நான் சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நீ போகமும் ஓவராக பண்ணக்கூடாது, போகமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ போகம் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு தெளிவாக சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% வச்சுக்கலாம், பாக்கி 75% தவ வாழ்க்கை உத்தமம். அப்புறம் அந்த 25% கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். எப்போ 50 வயசு வரைக்கும் 25%, 50 வயசு. ஆமாம், அப்புறம் என்ன பண்ண போகிற நீ? உன்னுடைய போகம் எல்லாம் உன்னுடைய 15 வயசுலேருந்து 50 வயசு 35 வருஷம் 25% போகத்தை வச்சின்னா வாழ்க்கை எதுவும் எந்த உறுப்புகளும் ரிப்பேர் ஆகாது. நீ எல்லாம் ஓவராக பண்ணுற, எல்லாம் ரிப்பேர் ஆகிடுது. இது சாதாரண லாஜிக் சொன்னால் சிரிப்பு வரும். மொத்தமே 20. ஆமாம், அதான் தவ வாழ்க்கை. நீ மிருகமாக ஆகிடக்கூடாது, அதுதான் முக்கியம். நீ தேவனாகணும், அது முக்கியம். அதே நேரத்தில் நீ மிருகமாகவும் ஆகிடக்கூடாது. ஏன்னா உள்ள மிருகம், அறியாமைங்கிற மிருகம் இருக்குது. எத்தனை % இருக்குது அதை சொல்ல முடியுமா? வெளிச்சம் எவ்வளோ? வெளிச்சமே இல்லை, உள்ள ஒரே இருட்டாக இருக்குது, கர்மம் முடிச்சாங்க. அசூரிய லோக்காக, சூரியனே இல்லை உள்ள, ஞான சூரியனே இல்லை. நீ தான் குரு வந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த விளக்கை ஏற்றி அந்த மேகங்களை எல்லாம் களையிற மாதிரி இந்த பிரபாவமிக்க சூரியனை, ஞான சூரியனை அணுக்களாக ஏற்றுறாங்க. அப்புறம் நாளாக பார்த்தா இருட்டே இல்லை. இப்போது போகம் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் போனீங்க, போகம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது இயற்கைக்கு முரணானது. மனுஷனாக இருக்கிறவன் அப்படி தான் இருப்பான். அவன் கடவுளாக இருந்தானா அவனுக்கு உபதேசம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மனிதனாக இருக்கிறவனை தேவனாக மாத்திரை தான் வேதம் செய்கிற வேலை. அசத்துலேருந்து சத்துக்கும், இருள்லேருந்து வெளிச்சத்துக்கும், மரணத்துலேருந்து மரணமற்ற வாழ்க்கைக்கும் கொண்டு போகிறது தான் வேதம். நீ சாதாரணமாக இருந்தீன்னா உனக்கு வேதம் தேவையில்லை. நீ மோசமாக இருக்கிறதுனால தான் வேதம் நீ தவறு செய்கிறேன்னு சொல்லுது. இப்போ போகம் வேண்டான்னு சொல்லாத அதே வாய் தான் கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கன்னு சொல்லி அப்புறம் இல்லாமல் பண்ணிடும் உன்னுடைய ட்ராக்லே. இன்னொன்று அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, நீ கயிறை பார்த்துட்டுனா பாம்பு இருக்காது. உனக்குள்ள காமமும் கோபமும் வச்சுக்கிட்டு நீ அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்லப்பா. இப்போ உங்களுக்கு இருக்கிறது தான் எனக்கும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வறுக்கப்பட்டு இருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிற விதையும் எங்குள்ளே இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள்
விஷயங்களும் போகங்களும் இருக்கு. ஆனால் வறுக்கப்பட்டு இருக்கு. இந்த செடி முளைக்காத அளவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஞானத்தினால, ஞானாக்னினால வறுத்து வச்சுருக்கோம். அதனால தான் கட்டுப்பாடோடு இருக்க முடியுது. சம்சாரி கட்டுப்பாடு இல்லாமல் போகிறான். இப்போ இந்த ஞானத்தை கொடுத்தா அவனும் கட்டுப்பாடுக்கு வந்துடுவான். நீ பண்ணிக்கோடா, போகம் பண்ணிக்க. எவ்வளோ % பண்ணுறேன்? எப்போயுமே போகம் தான் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே இருக்கான். 85% மேலே பண்ணுறான் போகம். தலையெழுத்தேன்னு வேலைக்கு போகிறான். வேண்டாம் விருப்பா வேலைக்கு போகிறான். பணம் எப்படி வரும்? லக்ஷ்மி எப்படி கடாட்சம்? லக்ஷ்மி கடாட்சம் வரும்? யார் எடுத்து சொல்ல போகிற? நீங்கள் உற்றார் உறவினர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போ, அதுக்குள்ளே போனால் தள்ளி விட்றாங்க. எல்லா பக்கமும், நாலா பக்கமும் கலர்ஃபுல்லாக இருக்குது, வசீகரமாக இருக்குது. காரை சொல்கிறேன், வீடு சொல்கிறேன், எதெல்லாம் போகப் பொருள் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் என்ன பண்ணுது? உன்னை கலர்ஃபுல்லாக இருக்குது, வசீகரிக்குது. உன்னுடைய எல்லாம் செஞ்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. என்னைக்காவது கொஞ்சம் சிந்தி அடி வாங்குறியா, உத வாங்குறியா? அடி உத வாங்காமலே இருக்கியா? எல்லோரும் நடத்துறியா? ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்னு. இந்த உன்னுடைய பார்வையை மாற்றுறது தான் வேதம். உன்னுடைய பார்வையை ஞானத்தால் பாருன்னு சொல்லும். அதாங்க அறிவு நிலை நின்றுதுன்னா வீட்டில் அமைதி இருக்கும். அறிவு இல்லைன்னா தான் வீட்டில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, குழப்பம், பயம், பதட்டம். முருகானை கத்துனா பார்த்தீங்களா? ஒரு கத்துனா பாருங்கள், பெரிய பட்டாசு வெடிக்கிற மாதிரி, என்ன பாம்பு, என்ன நாட்டு வெடி வெடிக்கிற மாதிரி ஃபோனில் பேசுகிறாராம் அவர். இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் தூக்கி போட்டு இன்றைக்கி ஒரு டிவியில் காமிச்சான். ஒரு பட்டாசு இது வெடிக்குது, இப்படி அதுக்குள்ளே இருந்தவர் வெளியில் தான் வந்துட்டார், மயக்கம் மட்டும் விழுந்துட்டார். அந்த ஸ்மெல்லு, அந்த புகை, என்னுடைய விஷப்புகை. அது மாதிரி அவர் வெடித்தார் பார்த்தீங்களா? முருகன். அவருடைய உருவத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆட்டோ பாம் மாதிரி வெடித்தாரா இல்லையா? நான் பொய்யா சொல்கிறோம். இப்போ போகம் அபோகம் அது சொல்லுது. போகா அபோகா மகாரோக சம்பதா. ஓவரா சம்பதான ஏராளமாக, பிளண்டி ஆஃப்னு சொல்கிறோம் இல்லையா? ஏராளமாக நீ பண்ணினீன்னா, அதிகமாக பண்ணினீன்னா இந்த போகமோ நோயே, அபோகமோ நோயே. எப்படிப்பட்ட நோய்? மகாரோகமாயிடும். பரம ஆபத்து, பெரிய ஆபத்தை விளைவிச்சிடும். ஓவர் போகமோ என்ன பண்ணிடும்? மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நாடி நரம்பெல்லாம் கெட்டு போயிடும். எந்த நரம்பும் எல்லாம் தலைன்னு டீயை ஊற்றுறான்னா கீழே ஊற்றுறான். டம்ளர் இங்கே வச்சா டம்ளரை விட்டுட்டு கீழே ஊற்று. என்னன்னா கை கால்லாம் ஆடுது, பாடுது, ஓடுது, நடக்குது. இன்னும் பண்ண காமெடி இதெல்லாம் வர பார்த்து தொலைக்க வேண்டியதாக இருக்குது. பரமபதக பரம ஆபதக. பரமபதத்துக்கு போகிறவன் பரம ஆபத்தாகிடுறான். பெரிய ஆபத்து அது. வியோக இவ சம்யோக. சேர்ந்துருக்கிறேன், சந்தோஷம், மகிழ்ச்சின்னு வியோகமும் வரும். நீ வியோகத்தான், வியோகத்துக்கு தான் சேர்த்து வச்சுருக்கு முதல்ல. இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா? சொல்கிறது யதார்த்தம், ஆனால் உங்களால் ஏற்றுக்க முடியாது. என்ன சொல்ல? வியோக ஏவ பிரிவு இருக்க, அதுதான் சம்யோகம். பிரிஞ்சிருக்கிறீன்னா சேர போகிறேன், சேர்ந்துருக்கிறீன்னா சேர்ந்தே தான் நாங்கள் இருப்போம்னு நீ சொல்லலாம், நினைக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம். எது வேணாலும் நடக்கலான்னு மைண்ட் செட் வச்சுக்கணும். நடக்குதா இல்லையா? எங்கள் அப்பா 1000 வருஷத்துல 3000 வருஷம் வரைக்கும் இருக்கணும், எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டுக்காரர் 10,000 வருஷம் இருக்கணும். அவர் இருக்கும்போது அவருக்கு தண்ணி கொடுக்கறதில்ல, டீ கொடுக்கறதில்ல, காபி கொடுக்கறதில்ல, அவரை அவர் ஒன்றும் செய்கிறதில்ல. அவர் இல்லாதப்ப ஒருத்தவனாவது செய்கிறானா, பையன் ஏதாவது செய்கிறானா? நல்ல வேலை லைவ் இல்லைன்னா என்னை வச்சு செஞ்சுருவாங்க. சரி, வியோக ஏவ சம்யோகா. வியோகம் இருக்கிற மாதிரி பிரிவு இருக்கிற மாதிரி சேர்க்கையும், சேர்க்கை இருக்கிற மாதிரி பிரிவும் ஏற்படலாம். ஆதையோ வியாதையோ, ஆதி வியாதி, அதான் மனநோய், உடல் நோய்,
ஏற்படலாம். இதெல்லாம் எதனால்? அதி அறியாமையினால் துக்கப்படுகிறாய். இதெல்லாம் என்னது? அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு. அதுதான் பாயிண்ட்டு. அறியாமையே சகல துக்கத்துக்கும் காரணம். எங்கள் அப்பா 3000 வருஷம் இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் 10,000 வருஷம் இருக்கணும், எங்கள் வீடு நான் இப்போ கட்டினேன்ல அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 4000 வருஷத்துக்கு இருக்கணும், ரிப்பேராக ஆகக்கூடாது, போயிட்டு ஒரு வாட்டி அடித்தா 120 வருஷம் அது அப்படியே இருக்கணும். இதெல்லாம் என்ன இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் டிவியில் சொல்கிறான். அதை அப்படியே அவன் காப்பி பண்ணுறான். என்ன எல்லாம் சொன்னான்? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. டிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் அடியாய் விதியாய் குருவாய் வருவாய்